இடுப்பளவு நீரில் ஈர உடைகளில் நடுங்கும் கைகளை கூப்பி எங்களுக்கு சோறு கூட வேண்டாம், இந்த வெள்ள நீரை வெளியேற்றுங்கள் என கெஞ்சி கேட்கும் இந்த மக்கள் சென்னையின் புறநகர் பகுதியில் பல லட்சங்களை செலவு செய்து வீட்டு மனைகளை வாங்கி மாடி மேல் மாடி கட்டிய கோடீஸ்வர கோமகன்கள் இல்லை. அன்றாட சாப்பாட்டிற்காக உழைப்பை தந்து எதிர்காலத்திற்கென எதையும் சேர்த்து வைக்க முடியாத அப்பாவி ஏழை மக்கள். இவர்கள் வாழ்வது அன்னை சத்யா நகரில். 8 கோடி தமிழக மக்களின் நிகழ்கால எதிர்கால செயல்பாடுகளையும் வாழ்க்கை முறைகளையும் தீர்மானிக்கும் நிர்வாக தலைமை அலுவலகமான தலைமை செயலகத்தில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது. தலைமைச் செயலகத்திற்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதியே மிக அவலமான நிலையில் இருப்பது வேதனையிலும் வேதனையான விஷயம். இதுவரையில் கூட எந்த ஒரு கவுன்சிலரும் அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்களின் குடியிருப்பு பகுதிகளை எட்டி கூட பார்க்கவில்லை என்றும் தங்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகள் என்கின்ற பெயரில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் என எதையும் கொண்டு வராமல் வீட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளை நீரை வெளியேற்றினாலே போதுமானது என கதறி துடிக்கிறார்கள். மிக்ஜாக் புயல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கடும் விளைவுகள் தமிழகத்தின் தலைநகர் சென்னையை புரட்டி போட்டிருப்பது முற்றிலும் உண்மை. வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேற்கு தாம்பரம், சைதாப்பேட்டை, அண்ணா சாலை, வட சென்னை என பெருநகர சென்னை மாநகராட்சியின் எல்லையும் எல்லை சார்ந்த பகுதிகளும் வெள்ள நீர் சூழ்ந்து 4 சக்கர வாகனங்களும் 2 சக்கர வாகனங்களும் நீரில் அடித்துச் செல்லக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவலாகவே வெளிவந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் கதறுகின்றனர். 97% மழைநீர் வடிகால் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் கூட அதனை முறியடிக்கக்கூடிய வகையில் கடுமையான மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருப்பதாக அரசின் சார்பில் அரசை சார்ந்தவர்கள் புள்ளி விவரங்களை முன்வைத்தாலும் கூட வெள்ள நீர் வெளியேறாமல் இருப்பதற்கு அமைச்சர் பெருமக்களும் அரசும் ஆளும் அரசின் கட்சி பிரமுகர்களும் அரசின் தயவை வேண்டி நிற்கும் சமூக போராளிகளும் பல்வேறு காரணங்களை எவ்வித ஆதாரங்களும் இல்லாமல் முட்டு கொடுத்திருப்பதை விட்டுவிட்டு களத்தில் இறங்கி சூழலை மாற்றி வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலே பெரும் பாதிப்புகளில் இருந்து தங்களை காக்க முடியும் என பொதுமக்கள் எண்ணுகின்றனர். பாலிவுட், பாலிவுட் நடிகர்கள் வெள்ளத்தில் சிக்கியதாக செய்திகளை கேட்ட மாத்திரத்தில் விரைந்து பணியாற்றக்கூடிய அரசு இயந்திரம் கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக இடுப்பளவு நீரில் தத்தளித்து தள்ளாடும் இந்த ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் பின்படுத்தப்பட்ட குடியிருப்பு வாசிகளின் குரலை கேட்காமல் இருப்பது ஏன்? அன்னை சத்யா நகரின் குடியிருப்பு வாசிகள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். பெரியவர்கள் சாலைகளில் வந்து இருந்தாலும் கூட சிறு குழந்தைகள் எங்கு இருப்பார்கள்? உண்டார்களா, உடுத்தினார்களா, உடல்நிலை பாதிப்புகள் ஏதும் இருக்கிறதா என்று கேட்டு அறிவதற்கு கூட அரசு நிர்வாகத்தின் சார்பாக யாருமே இங்கு வரவில்லை. இது ஒன்றும் அவ்வளவு தொலைவில் இல்லை. சென்னை தீவு திடலின் எதிரில் தலைமைச் செயலகத்திலிருந்து 300 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த குடியிருப்பு வாசிகளின் குரலை கேட்டு ஓடி வந்து உதவி செய்ய, குழந்தைகளை காப்பாற்ற, அச்சத்தை நீக்கிட விரைந்து வராமல் தாமதிப்பது ஏன்? பிரபலங்களுக்கு ஒரு நீதி, இந்த சாமானிய கீழ்த்தட்டு மக்களுக்கு ஒரு நீதியா? ஒன்றல்ல, இரண்டல்ல, 600க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து மேலும் புகுவதற்கு இடம் உண்டா என தேடிக்கொண்டிருக்கிறது. புகுந்திருப்பது மழைநீர் மட்டுமல்ல, விஷ பூச்சிகளும் விஷ ஜந்துக்களும் இன்ன பிற உயிரினங்களும். இவைகளிலிருந்து தங்களின் குழந்தைகளை காப்பாற்றவே கண் துஞ்சாது இரவும் பகலும் கவனமாய் இருக்கிறார்கள் பெற்றோர்கள். புயல் மழையால் ஏற்பட்ட பெரும் வெள்ள சேதத்தினால் கடந்த 2 நாட்களாக உணவுகளை கூட உண்ண முடியாமல், இயற்கை உபாதைகளை வெளியேற்ற முடியாமல் பரிதவிக்கும் பெண்கள் தங்களை மீட்டெடுக்க உணவுகள் கூட வேண்டாம், இந்த நீரினை வெளியேற்றினாலே போதும் என்பது இவர்களின் தாழ்வான வேண்டுகோளாக இருக்கிறது. என் பேர் கலையரசி, நானே சத்யா நகர்ல இருந்து பேசுறோம். இங்க மழை வெள்ளத்துல இருந்து 2 நாளா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க தான் கோட்டைக்கு போற முன்னாடி தான் எல்லா அரசியல்வாதிகளும் போறாங்க, எல்லா ஆபீசரும் போற வழிதான் இது. யாரும் இது வரைக்கும் பாக்கல. வராங்க, பேருக்கு தான் வராங்க, நிக்கிறாங்க, பாக்குறாங்க, பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாம் குழந்தைய குட்டிய வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்குங்க. சாப்பாடு கூட சோறு போடுறேன்றாங்க. அந்த சோறு யாரு வேணாலும் போடலாம். குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எத்தனை மணி நேரம் அந்த உட்காந்துருக்க முடியும் தண்ணியில? 2 மாசம் குழந்தை, 3 மாசம் குழந்தை, 6 மாசம் குழந்தை, மாசமா இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லாம் அரசியல்வாதி வராங்க, இப்பெல்லாம் அதை வந்திருக்காங்க, பாக்குறாங்க. கேட்டாங்க மோட்டர் ஒரு வண்டி இருந்துச்சு, அது மோட்டர் ரிப்பேரு, அது போடவும் இல்லை, தண்ணி வரவும் இல்லை. மிஷின் வந்தது, அதுவும் போயிடுச்சு. எல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. காலில இருந்து எல்லாமே ரோட்ல தான் இருக்காங்க. பெரியவங்க நின்னுறாங்க ரோட்ல. சின்ன குழந்தைங்க எப்படி மழையில ரோட்ல காத்துல நிற்கும்? பட்டாந்தரையே தங்களின் படுக்கையாக பயன்படுத்தும் இவர்கள் இடுப்பளவு நீரில் எங்கே படுத்து உறங்குவார்கள்? குழந்தைகளை தோளில் தூக்கி கொண்டு விடிய இடுப்பளவு நீரில் மின்சாரம் கூட இல்லாமல் கண்விழித்து சிவந்த கண்களோடு தங்களை ரட்சிப்பார் முதல்வர் என இன்னும் கூட நம்பிக்கையோடு தான் இருக்கிறார்கள். விடியலை தர முடியாவிட்டாலும் கூட பரவாயில்லை, இந்த வெள்ள நீர் வடியலாவது ஏற்படுத்தி தாருங்கள் என உயிரை கையில் பிடித்தபடி உயிர் வாழ்கிறார்கள். இவர்கள் வாழ்வதும் வீழ்வதும் அதிகாரிகளின் கையில் தான் இருக்கிறது.